இடரற்ற உறவுகளுக்கு உதவ கரம் கொடுப்போம். தாயகத்தில் இயற்கை இடர்களால் அல்லலுறும் வடக்கு கிழக்கு மலையக மக்களுக்கான IBC தமிழின் உறவு பாலம் வெள்ள நிவாரண பணி. தொடர்புகளுக்கு 0044 7832 76 95 22 மற்றும் 0094 77 137 7306. வணக்கம். மற்றும் ஒரு அடையாள பொக்கிஷ நிகழ்ச்சியோடாக இணைந்திருக்கின்றோம். இலங்கையில் மட்டுமல்லாது உலகளாவிய ரீதியில் கூட இந்த திருகோணமலை சுற்றுலா தலத்தை சுற்றுலா விரும்பிகள் பெரிதும் ஆர்வத்துடன் பார்வையிட வந்து கொண்டு வண்ணமை இருக்கின்றார்கள். இவர்களில் கன்னியா, வெண்ணூரோற்று, திருகோணமலை, திருகோணேஸ்வரம், வெல்கம் விகாரை, 2ஆம் உலக போரின் நினைவு சின்னங்கள், இலங்கை உள்நாட்டு போரின் நினைவிடங்கள், நிலாவளி, புறாத்தீவு, மார்பிள் பீச் என பலவாறான இடங்களை அடக்கிய ஒரு இடமாகவே இந்த திருகோணமலை காணப்படுகின்றது. இது பற்றிய ஒரு பதிவினூடாகவே இன்றைய அடையாள பொக்கிஷ நிகழ்ச்சி காணப்பட போகின்றது. இலங்கையின் கிழக்கு கரையோரத்தில் யாழ்ப்பாணத்துக்கு 13 கிலோமீட்டர் தெற்கிலும் மட்டக்களப்புக்கு 69 கிலோமீட்டர் வடக்கிலும் அமைந்துள்ள திருகோணமலை இலங்கை திருநாட்டின் இயற்கை வனப்புகளும் எழில்மிகும் தோற்றத்தையும் சான்றாக விளங்கும் ஒரு நகரமாக குறிப்பிடப்படுகின்றது. அனுராதபுரம், பொலனறுவை, மட்டக்களப்பு மற்றும் முல்லைத்தீவு போன்ற மாவட்டங்களை தனது எல்லையாக கொண்ட இந்த திருகோணமலையின் இயற்கையாக அமைந்த கடற்கரை அழகு உள்நாட்டவர் முதல் வெளிநாட்டவர் வரை திருகோணமலையை தங்கள் நினைவுகளில் நீங்கா இடம்பெற்று நிற்க செய்கின்றது. இருப்பினும் இவை அனைத்தையும் தாண்டி திருகோணமலையானது மிக தொன்மையான வரலாற்று கதைகளையும் தனது சுற்றுலா தலங்களுக்கு உள்ளடக்கி நிற்கின்றது. கிறிஸ்துவுக்கு பின் 7ஆம் நூற்றாண்டில் திருஞான சம்பந்தர் நாயனார் பாடல் பெற்ற தலமாகவும் இந்த திருகோணமலை விளங்கி நிற்கின்றது. வரலாற்றுடன் கலந்த சுற்றுலா பிரதேசங்களை அனுபவிக்கின்ற எவருக்குமே திருகோணமலை மிக சிறந்த சுற்றுலா தலமாக விளங்கும் என்பதில் ஐயமில்லை. இலங்கையின் சுற்றுலாத்துறை சம்மேளனத்தின் வருடாந்த அறிக்கையில் பொதுவாக 74.1% இலங்கையில் கிழக்கு கரையோர பகுதிக்கு பயணம் செய்துள்ளார்கள் என்பதே இதன் ஒரு அடையாளமாக இருக்கின்றது. இயற்கையாக 3 பக்கங்களிலும் மலையால் சூழப்பட்ட இயற்கை துறைமுகத்தை கொண்ட திருகோணமலை பிரதேசம் ஆதி முதல் ஆங்கிலேயர் வரை பிரசித்தம் பெற்றிருக்கின்றது. இந்த நிலம் தாங்கியுள்ள வரலாறு எச்சங்களே இதுக்கு சான்றாகும். திருகோணமலை அழகை ஏற்கனவே கண்டு ரசித்த ஒருவர் மீண்டும் அங்கு செல்லும் போது தான் பார்த்த இடங்களில் மற்றும் ஒரு பரிணாமத்தையும் புதிதாக செல்லக்கூடியவர்கள் முழுமையான சுற்றுலா அனுபவத்தையும் அவர்கள் நிச்சயம் பெறுவார்கள். இலங்கையை ஆண்ட ராவணன் என்கின்ற மன்னன் தனது தாயின் இறுதிக்கிரியை நிகழ்வுக்காக உருவாக்கப்பட்ட 7 கிணறுமே இதுவாகும் என ராமாயண வரலாறு கூறுகின்றது. இந்த 7 கிணறுகளும் வெவ்வேறு விதமான வெப்பநிலை வெளிப்படுத்தி நிற்கின்றது. குறுகிய தூர இடைவெளியில் அமைந்துள்ள இவ்வூற்றுகள் வெப்பநிலை வேறுபடுவதற்கான காரணம் இதுவரையில் அறிவியல் பூர்வமாக கண்டறியப்படவில்லை என்பது ஒரு விந்தியாக கருதப்படுகின்றது. இந்துக்களால் இறந்தவர்களின் ஆத்ம கிரியைகளுக்கு புனித இடமாக பயன்படுத்தப்படுகின்றது. இந்த இடம் தற்போது இலங்கை தொல்லியல் திணைக்களம் மூலமாக நாட்டின் பாதுகாக்கப்பட வேண்டிய இடங்களின் பட்டியலில் உள்ளடக்கப்படுகின்றது. இனமத பேதமின்றி அனைத்து மக்களும் இந்த அபூர்வ வெந்நீர் ஊற்றுக்கு வருகை தருவது இத்தலத்தின் மற்றொரு சிறப்பாகும். திருகோணமலை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த புனித ஸ்தலங்களில் முதன்மை பெறுவது இந்த திருகோணேஸ்வர ஆலயமாகும். பல நூற்றாண்டு வரலாறு கொண்ட இந்த ஆலயம் மலை மீதே அமைந்திருக்கின்றது என்பது பலரது எண்ணம். ஆனால் குறித்த ஆலயத்தின் தொன்மை குறித்து ஆலயம் அமைந்துள்ள மலையடிவாரத்தில் கடலுடன் முழுமையாக புதைந்து காணப்படுகிறது. முன்னொரு காலத்தில் 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் திருகோணமலையின் உச்சியிலும் இடையிலும் அடிவாரத்திலும் 3 பெருங்கோயில்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. பிற்காலத்தில் ஏற்பட்ட கடல் பேரழிவுகளால் ஆட்கொள்ளப்பட்ட விளைவால் அங்கு காணப்பட்ட பழமையான கோவில் கடலுக்குள் சென்றுவிட்டதாகவும் நம்பப்படுகின்றது. படகின் மூலம்
கோணேஸ்வர மலையின் பின்புறமாக பயணிப்பதன் மூலம் அக்கோயிலின் எச்சங்களை தற்பொழுது பார்வையிடக்கூடியதாக உள்ளது. திருகோணமலையின் ஆலய தரிசனம் மட்டுமன்றி அங்கு ஆங்கிலேயரே அமைக்கப்பட்ட புராதன கோட்டைகளில் ஒன்றான பிரக்டி கோட்டையின் எச்சங்களும் பார்வையிடக்கூடியதாக இருக்கும். இலங்கையின் ஆரம்பகால பௌத்த வரலாறுகளில் மிக முக்கியமான பங்கை வகிப்பவன் மன்னன் தேவநம்பியதீசன். இந்த மன்னன் காலப்பகுதியில் அமைக்கப்பட்டு பின்னர் பாத்தியதீச மன்னனால் மீண்டும் புனர்நிர்மாணம் செய்யப்பட்டது. பல வரலாற்று கல்வெட்டுக்களை தன்னகத்தை தாங்கி நிற்கும் இந்த மிக பழமையான விகாரை திருகோணமலையின் மற்றொரு வரலாற்று சின்னமாகும். சுவாரஸ்யமாக இவ்விகாரையின் கட்டுமான பணிகளுக்காக பல தமிழ் மன்னர்கள் நன்கொடை வழங்கிய வரலாற்று இவ்விகாரை கல்வெட்டுகள் கொண்டுள்ளது. இப்பழமை வாய்ந்த விகாரையின் எச்சங்கள் மிகுந்த காலம் கடந்த இலங்கை தொல்பொருள் ஆய்வாளர்களால் 1929 ஆண்டிலே கண்டறியப்பட்டதென்பது குறிப்பிடத்தக்கது. இந்து சமுத்திரத்தில் உள்ள இச்சிறிய தீவாம் இலங்கையில் எழில்மிகு திருகோணமலை இந்து மற்றும் பௌத்த காலடிச் சுவடிகள் மட்டுமல்லாமல் நவீனகால வரலாற்று எச்சங்களையும் தன்னகத்தை தாங்கி நிற்பது பிரதேசத்தின் பெறுமதியான உலகுக்கு பறைசாற்றுவதாய் அமைகின்றது. இயற்கையாக பாதுகாப்பு அரணாக அமைந்த சீன வளைகுடா 2ஆம் உலக போரில் பிரித்தானியர்களால் ஒரு போர்த்தளமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சீன வளைகுடாவின் தரை தோற்றம் பிரித்தானியர்களின் போர் முறைக்கமைய கொண்டு நடத்தப்பட ஏதுவாக அமைந்திருந்ததே இதற்கு காரணமாகும். இதற்கு ஆதாரமாக மிகச் சிறப்பான முறையில் பராமரிக்கப்படும் 2ஆம் உலக போரில் உயிர்நீத்த போர் வீரர்களின் சமாதியினும் திருகோணமலையை தரிசிக்கச் செல்லும் சுற்றுலா பயணிகளால் பார்வையிடக்கூடியதாக இருக்கின்றது. அண்மையில் முடிவுக்கு வந்த இலங்கையில் 2 தசாப்தங்களாக உள்நாட்டு போரில் இலங்கை கடற்படையினரால் பெறப்பட்ட வெற்றிகள் மற்றும் சவால்களை காட்சிப்படுத்தும் நினைவகமும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. இது புனரமைக்கப்பட்ட 17ஆம் நூற்றாண்டுக்கான டச்சு கடற்படை ஆணையாளரின் இல்லமாகும். இலங்கையில் 65வது சுதந்திர தினத்தின் நினைவையொட்டி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் இது திறந்தும் வைக்கப்பட்டது. கூடவே இந்த நினைவிடங்களுக்கு அண்மித்ததாக சிறு சோபர் தீவு அமைந்துள்ளது. முழு நாளையும் செலவிடக்கூடிய வகையில் கடற்படையின் உதவியுடன் இலங்கை அரசு சுற்றுலாத்தல வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. திருகோணமலையின் கரையோர சுற்றுலா தலங்கள் ஏதுமொன்று நினைவுக்கு வருவது நிலாவளி கடற்கரையின் அதனை சார்ந்து அமைந்துள்ள புறாத்தீவுமே ஆகும். திருகோணமலை நகரிலிருந்து 21 கிலோமீட்டர் தொலைவில் இப்புறாத்தீவு அமைந்துள்ளது. 1963ஆம் ஆண்டில் கண்டறியப்பட்ட இப்புறாத்தீவு புறாக்களின் வசிப்பிடமாக இது அமைந்திருந்தால் இன்று அது புறாத்தீவு என்றே அழைக்கப்படுகின்றது. ஆயினும் மனித நடமாட்டம் அதிகரித்த பின்பு இங்கு புறாக்களின் வருகை குறைவடைந்து விட்டது. இலங்கை அரசினால் பாதுகாத்து பராமரிக்கப்படுகின்ற 17வது தேசிய பூங்காவாகவும் 2வது தேசிய கரையோர பூங்காவாகவும் இந்த புறாத்தீவு அறியப்படுகின்றது. தீவு பல்வேறு முருகை கற்பாறைகளின் களஞ்சியமாக காணப்படுவதோடு அண்ணளவாக 100 இன முருகைக்கல் பாறைகளையும் 300க்கு அதிகமான முருகைக்கல் வாழ் மீனினங்களையும் கொண்டுள்ளது. மட்டக்களப்பில் அமைந்துள்ள பாசிக்குடா கடல் மற்றும் காலியில் அமைந்துள்ள ஜிங்கில் கடற்கரை போன்ற ஒரு அனுபவத்தை திருகோணமலை சுற்றுலாத்துறையில் போன்று பெற்றுக்கொள்ளக்கூடியது இந்த தளமாக கருதப்படுகின்றது. திருகோணமலையில் கிண்ணியா கடற்பரப்பில் அமைந்துள்ள இந்த கடற்கரை இலங்கையில் அருகி வரும் முருகைக்கற்பாறைகளை கொண்ட ஒரு கடற்கரையாக காணப்படுகின்றது. 2727 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட இத்திருகோணமலை தமிழ், சிங்கள மற்றும் முஸ்லிம் மக்கள் ஒன்றாக வாழும் ஒரு பிரதேசமாக விளங்குகின்றது. கிழக்கு மாகாணத்தின் ஒரு சிறிய நிலப்பரப்பில் இத்தனை பெறுமதி வாய்ந்த இயற்கை, கலை, கலாச்சாரம் மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் காணப்படுவது இம்மண்ணிற்கே தனிச்சிறப்பு என்று கூறலாம். மற்றும் ஒரு அடையாள பொக்கிஷ நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். வணக்கம்.